வாங்க. என்ன பிரச்சனை? உட்காருங்க. டாக்டர், என் பேர் காத்தவராயன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனைலாம் இல்லை டாக்டர். எனக்கு ஒரு விஷயத்த மாத்தன்னு பத்துக்கிடுங்க. என்ன விஷயத்த மாத்தணும்? நான் இப்போ இல்லையாகணும். அப்புறம் என் தொப்பை குறையணும். அதுக்கு ஏதாட்டும் மாத்திரை இருந்தா தாங்க. இன்னும் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம். அந்த மாதிரியெல்லாம் கலரை மாற்ற முடியாது. நம்ம பிறக்கும்போது என்ன கலரில் இருக்கோமோ அதுதான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கலருக்கு என்ன பிரச்சனை? அழகா இருக்கீங்களே. கருப்பு தானே நம்ம தேசிய கலரு. நம்ம எல்லாருமே கருப்பாக தானே இருப்போம். நீங்க மட்டும் வெள்ளையா இருக்கீங்க. மிஸ்டர் காத்தவராயா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் இருப்போம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். அப்புறம் இந்த தொப்பை எப்படி குறைக்கிறது? பானை கணக்கா இருக்கு. டெய்லி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, சோறு சாப்பிட்றத குறைச்சி சாப்பிடுங்க, நிறைய ஃபைபரு புரோட்டீன் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டுக்கு. ஒரு மாத்திரை ஏதாவது இருந்தீங்க கொடுத்தீங்கன்னா நான் அதை போட்டோடனே ஒல்லியாகணும். காத்தவராயன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்பை குறைக்க முடியும். அதே மாதிரி கலர் உங்களுக்கு நல்ல கலர் தான். சரியா? இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட வரக்கூடாது. போயிட்டு வாங்க. நான் இப்படி 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 குதிச்சு 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 எக்ஸசைஸ் செய்வேன். இப்படி ஆடுனால உடம்பு குறையாது. ஜிம் போங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் செய்வேன். என்ன இந்த மெண்டல் பையன் அங்கே வந்து ஆடிட்டு கிடக்கான்? ஏம்மா டாக்டர்ம்மா, கொஞ்சம் அவசரமா வீடு வரைக்கும் வாயேன். குடிமையக்கா பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? போங்க. என்னத்த ஆடிட்டு கிடக்க? ஓரமா நின்று ஆடு போ. உங்க சுவாலியை பார்த்துட்டு போயிருங்க. எனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு. காத்தவராயன், இதுக்கெல்லாம் டேப்லெட் கிடையாது. நீங்க கிளம்புங்க. நீங்க என்ன டாக்டரோ? போலி டாக்டர். ஏம்மா கொஞ்சம் வீடு வரைக்கும் வாமா. யாருக்கு என்னாச்சு? கொஞ்சம் வாமா, நேர்ல வந்து பாருமா. இந்த பாரேன். என்னென்ன இங்க உட்காந்துட்டீரு? வெளியே எங்க ஊர்ஜிட்ட போலையாக்கும்? எங்க போவ பாண்டியம்மா? எரிச்சலாம் இருக்கு. பொழுதே போக மாட்டுக்குன்னா பாத்துக்கையன். நான் பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பொழுது அப்படி ஓடும், ஓட்டமா ஓடும். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்தது என்ன, நீ கொண்டு போவது என்ன, உண்மை என்ன உனக்கு தெரியுமா? பாண்டியம்மா, சும்மா பாட்டுங்கிற பேர்ல கத்திட்டு கிடக்காத, எரிச்சலா இருக்கு. வாழ்க்கை எங்க யாருக்கா சொந்தம் இல்லையே, வருவரும் போவரும் இன்பம் இல்லையே. நீ நானும் 100 வருஷம் இருப்பதில்லை பாரு. அருமையான தத்துவ பாட்டு. இது எம்ஜிஆர் பாட்டா, சிவாஜி பாட்டா? இது சூர்யா பாட்டு. நம்ம சோதிகா புரிச்ச சூர்யா. சூப்பர், அருமை அருமை அருமை. கொஞ்ச நேரம் இங்க உட்காருவேன், பாடாத மண்டவலி வந்துடும். என்ன மவராஜா, 10 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மூஞ்சி நல்லா தெளிவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஆரியா எங்க? மாடியில கிடப்பான்னு நினைக்கேன். எப்படியோ வந்துட்டான் மோசமானவன். எம்மாடியோ உலகாரன். என்ன பாண்டியமாத்து சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட்டேன். சாப்பிட்டாதானே உயிர் வாழ முடியும். சாப்பிடணுமேனு சாப்பிட்டேன். எதுவும் வேணா சொல்லுங்க. வெளியே எங்கேயும் கூட்டு போனாலும் சொல்லுங்க, நான் கார்ல கூட்டு போறேன். எம்மா, இவன் கூட நான் போகனா உயிரோட வர முடியுமா? என்னைய கூப்பிடுதானே, எங்க கொண்டு கொள்ளதுக்கு நினைக்கான்னு தெரியலையே. வேண்டாம் மர்மோனே, நான் எங்கேயும் போனா ஆட்டை பிடிச்சு வைக்கிறதேன். ஆட்டோல எல்லாம் போக கூடாது வயசான காலத்துல. நான் தான் கார்ல கூட்டு போவேன். எம்மாடியோ, காரைய மேலே ஏத்த முடிவு பண்ணிட்டான். நான் எங்கேயும் பேரவே மாட்டேன். வேணும்னா சொல்றேன் மர்மோனே. சரி சரி. பாண்டியம்மா, சும்மா இப்படி உட்காந்து பாடுறதுக்கு அங்க மரத்துக்கடிக்கு போனேன்னா அங்க நம்மள மாரி வயசான பொம்பளைங்களா இருப்பாளவே, நல்ல போய் பேசலாம். பத்துக்கிட்டே போகுமா? எம்மா, யார்கிட்டையும் வெளியே போய் பேசுற நிலைமையிலையா மைனியோ நான் இருக்கேன். நான் இங்கேயே இருக்கேனே, தொந்தரவு பண்ணாம இருங்க. சரி அம்மா, வா இஷ்டப்போ. ஓமா காசியா ஓஹி ஆஹா, ஓஹி ஆஹா மீயா குளமொழலா. என்ன கன்றாவி இது பாட்டு, சூப்பரா இருக்கும். ஆரியா, இல்ல ஆரியா, என்னென்ன மொட்டை மாடல நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? கீழே போற வர பொம்பளையில சைட் அடிச்சிட்டு இருக்கியோ? ஆமா, ரோட்ல போறது பூரா கிளடு கட்டைங்க. இதை பார்த்துட்டாலும்
நான் இயற்கையா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து இந்த வார்த்தை சொல்லுத. இன்னைக்கு மதுக்கலத்துல தாலி கட்டணும், அதோட இந்த சைட் அடிக்கிறது, இந்த மற்ற பொம்பளைங்களை பார்த்துக்கிட்டு போய் சொல்லு விட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். நல்லது, அப்படியே இருந்துக்கோ. இல்ல ஒரு வழியை இனியால்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டோம்ல. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? முதல்ல வேண்டாம்ச்சு, அழுதுச்சு வச்சுச்சு. அப்புறம் நம்ம உதவியா இருந்தது பூரா நம்ம இந்த நெட்டவெளி கேங்கு தான். அந்த அக்கமரோ பூரா வந்து அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பேசி பேசி அவன் மனசையும் ஓரளவு இது பண்ணி விட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்சம் முடிஞ்சிருக்காது. ஏன்னா யாரு போய் கூப்பிட்டு வந்திருப்பா? திடீர்னு இப்போ நீ போய் எங்க அண்ணன் கூப்பிட்டானா இனியால் வந்திருக்கவும் செய்யாது, சொல்லியிருக்கவும் முடியாது. அதெல்லாம் அவங்களுக்குள்ள கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ட்ரீட் வைக்கணும் பத்துக்க. ஓ இது வேறயா? சரி சரி நல்லதுதான். அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து என்னத்தையாவது பேசி கீசி சரி பண்ணியிருப்பாங்க. ஆமால, கடைசியா அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க மனசு அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எப்படியோ சரியாயிட்டு இனி சித்திட்ட பேசணும். அடுத்தது அவங்க அப்பாட்டையும் போய் பேசணும். அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு, அன்னைக்குதான் ஓகேன்ட்டாரு. அடுத்து சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடும்ல, வயசாயிட்டு போகுது பத்தியா. ஆமாண்ணே, இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருண்ணே. இனியால அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாலும் என்னன்னு தெரியல. சரி என்னன்னு பார்ப்போம். உண்டமண்டை என்னத்தையாவது மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்க கூடாது. அது எதுவும் வில்லங்கம் பண்ணிடுவாரோ. ஏம்மா ஒரு வழியா பாண்டிய மாத்தைய சமாளிச்சு இனியாள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. இனி அவங்க அப்பாவும் இதுவும் பண்ணிட்டாருன்னு என்ன செய்யன்னு தெரியலையா. சரி சரி, காதல்ல எல்லாம் வரதான் செய்யும். ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சு முடிச்சு போவோம். சரில. மது எங்க வெளியே வரமாட்டுக்கா? அவளுக்கு ஒரே தலை சுத்தலா இருக்குன்னு ஒரே ரூம்ல படுத்து படுத்து கிடக்கா. நானும் அவளை தொந்தரவு பண்றது இல்ல. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன கீதாக்கா, மாமியார்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருந்தீங்க? தினம் கிளவிட்டு இருந்து தப்பிச்சு வரதே பெரிய போராட்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கும் மாமியார் பேச்ச கட்டு ஒழுங்கா ஈரி. அது எனக்கு மாமியார்னா நீ எனக்கு மாமியார் மாதிரி தாண்டி பேசதான் மெண்டல். ஏக்கா நான் ஒரு விஷயம் சொல்லுதேங்க்கா, செய்வீங்களா? ஏக்கா அந்த பால் பாண்டி இப்படி தேவையில்லாமல் குடிச்சிக்கிட்டு விஷத்தை குடிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காம்லாக்கா. நம்ம ஊரில் ஒருத்தர் எப்படிக்கா நம்ம கண்ணு முன்னாடியே நாசமாக போகிறத நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் போய் அவன் வீட்டில் போய் அட்வைஸ் பண்ணிட்டு வருமா? உலகத்திலேயே ஈஸியாக கிடைக்கிறது அட்வைஸ் தான். அதனால என்னமோ அது யாருமே விரும்புறதில்ல. இல்லை, ஒரு 4 நல்ல விதமாக எடுத்து சொல்லுவோம். எதுக்கு இப்படி உயிரை விடுத, உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது வைக்காது அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லுவோம். உடனே அவன் கேட்டுருவான் பாரு. அப்போ ஆட்டி இல்ல நெட்டவெளி சொல்றது கரெக்டு தான். அவன் இப்படி விஷத்தை ஊத்தி குடிச்சு கடைசியில இது நம்ம புருஷ மார்வலா பழியாவ பார்த்தாவ. அதனால இப்படி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் சத்தம் போட்டு வருவோம். ஏற்கனவே பனிமலர் பாட்டி உன்னை காப்பாத்தி விட்டுருக்கு. அடுத்து உன் உசுரை எங்க 3 பேர் புருஷனை தான் காப்பாத்தி இருக்காங்க. கடவுள் உனக்கு 2 வாட்டிக்கு உசுறு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இனி 3வது வாட்டி நீ செத்தினா ஒரேடியே நீ போய் சுடுகாட்டுக்கு போய் சேர வேண்டியதான்னு சொல்லி சத்தம் போட்டு வருவோம். ஆமாம், வாங்க போவோம். காதலர்களை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாகுது, கோபம் வருது. நடு ரோட்ல உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன காதல் வண்டி கிடக்கு? இந்த நிக்கான பால் பாண்டி எந்த நேரமும் கையில பாட்டில் ஓட்டி தான் தெரியுவான் போல. உங்களுக்கு எல்லாம் என்ன காதல் வண்டி கிடக்கு நடு ரோட்டுல? யாத்தாடி காதல் ஜோடிகள்லாம் அடி வெளுக்கானே. காதலர்கள் என் கண் முன்னாடி உட்காரக்கூடாது. எந்திரிச்சு போங்க, எந்திரிச்சு போங்க. அட மெண்டல் பைய, காதலிக்கிற ஆளுலாம் அடிச்சு வரட்டு தானே. இது யாருக்கா புது ஜோடி? எங்கேயாவது இருந்து ஓடி வந்திருக்கும். ஊருக்குள்ள யாராவது காதல் பண்ணீங்க கண்ணு நோண்டிடுவேன். நல்ல கதையெல்லாம் இருக்கு. ஏட்டி இப்ப அவன்கிட்ட பேச வேண்டாம். அவன் பேசுற நிலைமையில எல்லாம் வாங்க அப்புறமா வந்து பேசுவோம். காதல் என்ன காதல் வேண்டி கிடக்கு? எவ்வளவு புருஷன் கூட போனாலும் நம்ம அடிப்பேன். யாத்தாடி என்ன பால் பாண்டி காத்துல படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன பால் பாண்டியோய் காதல் தோல்வியில அலையறியாக்கும். யோகா டீச்சர் செத்துட்டு யோகா டீச்சரை அம்மா பாட்டல கொண்டு அடிக்கானே. யோகா டீச்சர் இன்னைக்கு செத்தட்டி நீ என்னை ஏமாத்திட்டு அந்த காத்தவனா ஏட்டி கல்யாணம் பண்ணிக்க போற. நான் காத்தவராயன கல்யாணம் பண்ணிக்க போறேனா? உன்னால என் வாழ்க்கைய நாசமா போச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு காதலிச்சு கடவுளே, நான் எங்க இவனை காதலிச்சேன். இன்னைக்கு என் கையால தான்ட்டு நிச்சாவ போற. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நீ செத்து சமாதியாவ போற. காதலிச்சு காதலிச்சு ஏமாத்துவியாட்டி? ஐயோ, நான் என் புருஷனையே காதலிக்க மாட்டேனே, உன்னையே காதலிக்க போறேன். ஓடிரு உமா.
நில்லு. வீடு தாட்டி வந்து இன்னைக்கு உன்னை கொல்லுவேன். ஆமா காதலிச்சு ஏமாத்துனேன்னு என் புருஷன்ட்ட சொல்லு. நீ கொல்ல வேண்டாம், அவனையே கொண்டு போட்டுருவான். யோகா டீச்சர். என்ன இந்த பால் பாண்டி பைய குடிச்சிட்டு இப்படி நடு ரோட்டில் கிடக்கான். நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தானே, இப்படி வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு இருக்கானே. நம்ம ஊர் பைய, அதுவும் யாருமே இல்லாத பைய, இப்படி நம்ம கண்ணு முன்னாடி நாசமாக போனால் நம்மளால சும்மா விட முடியுமா? ஆஹா, நாளைக்கு இந்த பையலுக்கு பெங்களூருக்கு டிக்கெட்டை போட்டு சிவா ரூமில் தங்க விட்டுருவோம். கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்போதான் இவனுக்கு மனசு சரியாகும். இந்த யோகா டீச்சரை மோதிவி கல்யாணம்லாம் முடியட்டும், அப்புறம் இவன் வந்தால் போதும். ஏலே ஏலே தம்பி, எந்திரிப்பா. என்னப்பா இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க? சரி, நம்ம தூக்கிட்டு போய் இவன் ரூமில் போடுவோம். இந்த கருமம் பிடிச்ச பாட்டில் மிதிச்சு நொறுக்கணும். இப்படி ரோட்டில் கிடக்கானே, வண்டி கிண்டி மேலே ஏறிட்டு நாய்க்கு கடிச்சிட்டுனா என்ன செய்வான்? பாவம், அம்மா அப்பா இல்லாத பையன். நம்ம தான் எல்லாமா இருந்து பார்த்துக்கிடணும். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போதுவோம். யாராட்டும் இந்த பையில ஒரு வாரமாக இழுத்து போடுதாவளா? என்ன இனியால் ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா புகழ், உன்கிட்ட தான் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காரு. என்ன விஷயம்? சொல்லு சொல்லு. புகழ், மகா சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு தெரியுமா? சூப்பர் சூப்பர். நேத்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கார் போல என்ன? ஆமா புகழ், பழி ஃபுல்லாகவே ஒரே ரோஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ரொம்ப அசத்தலாக பண்ணியிருந்தாரு. அது போக கொஞ்சம் அக்கா இருப்பாங்க தெரியுமா, நெட்டவள்ளி, அப்புறம் குண்டா ஒரு அக்கா, அவங்க எல்லாருமே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் அந்த டெக்கரேஷன் எல்லாமே காட்டினாங்க. ஓ, அந்த கேங்கா? ஆ சரி. அங்கே இங்கன்னு எல்லா இடமும் காமிச்சு கடைசியில் ஒரு இடத்துல வச்சு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாரு. சூப்பர் சூப்பர். நீ அதை வேண்டாம் தானே சொல்லியிருப்பமா? அப்பா என்ன சொல்றீங்க? உனக்கு அவன் வேண்டாம் தானே சொன்னான், நீயும் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்ன அங்கிள் கேனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? வாய முடு புகழ். என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அப்பா நீங்க தானப்பா இன்னும் உன்கிட்ட வந்து பேசலையா, மகா சார் இன்னும் பேசலையான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆமா, என் பொண்ணை எப்படி ஒருத்தன் வேண்டான்னு சொல்லலாம்? என் பொண்ணுதான் வேண்டான்னு சொல்லணும். நீ வேண்டாம் தானமா சொன்ன. அப்பா நான் ஓகே சொல்லிட்டேன்ப்பா. என்ன விளையாடிட்டு இருக்கியா? எதுக்கு ஓகே சொன்ன? நீங்க தான் அங்கிள் விளையாடிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் தபா தபான்னு கூச்சிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி என் பொண்ணுக்கு நோ சொல்லலாம் நோ சொல்லலான்னு. இப்போ வந்து எதுக்கு நோ சொன்னு இவட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? முட்டாள் முட்டாள். திருப்பி திருப்பி உனக்கு சொல்லணுமா? எல்லாமே ஈகோ பிரச்சனை தான். என் பொண்ணை ஒருத்தர் எப்படி வேண்டாம்னு சொல்லலாங்கிற பிரச்சனை. இப்போ அவனே வந்து நிற்கும் போது நம்ம வேண்டாம்னு சொல்லணும். அதானே கரெக்டா இருக்கும். உங்க ஈகோல மண்ணலி போடுங்க. இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க தானே சொன்னீங்க நல்ல பையன் அது இதுன்னு. இப்ப இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. புகழ், உன் வேலையை பாரு. அப்பா நான் ஓகே சொல்லிட்டேன்ப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு போய் நோ சொல்லு. அப்ப ஏன் இப்படி பண்றீங்க? ஆமா, அவனுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும். என் பொண்ணை வேண்டாம்னு சொன்னோம்ல, நம்ம அவனை வேண்டாம்னு சொல்லணும். அப்புறமா மீதி பாத்துக்கிடுவோம். இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, இது வாழ்க்கை. உங்க சௌரியத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. இனியால் நாளைக்கு அந்த ஆளை பார்த்து முடியாதுன்னு சொல்லிடு. என்ன புகழ் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? உங்க அப்பா ஒரு அரமெண்டல். நீ அதெல்லாம் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அவர் ஓகே சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதனால நீ பாட்டுக்கு நல்ல ஜாலியா பேசிக்கிட்டு. இந்த உங்க அப்பா அரமெண்டல் பைத்தியத்தை நான் கவனிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புகழ். ஏய், உங்க அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாரு. உங்க அப்பா ஃபேஸ்ல நான் அன்னைக்கு அவ்வளோ ஒரு வருத்தத்தை பார்த்தேன். நம்ம பொண்ணு போய் வேண்டான்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம மகராஜன் அவருக்கு நல்ல பிடிக்கும். இப்ப ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு. நீ ஃப்ரீயா விடு. இந்த உருண்டை மண்டைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். கடவுளே, கடைசி நேரத்துல அப்பா குண்டை தூக்கி போடுறாரே. புகழ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அவன் ஏதாவது பண்ணி சமாளிச்சிருவான். புகழ் இல்லைன்னா இந்த விஷயம் கண்டிப்பா நடந்திருக்காது. அவன் தான் மகா சார் வீட்டுல என்னெல்லாமோ ட்ராமா பண்ணி ஒத்துக்க வச்சான். அதே மாதிரி அந்த நெட்டவெளி அக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ட்ரீட் வைக்கணும்.